ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்பவும் போல் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வேர்டு பாருங்கள், பாய்காட். இந்த பாய்காட் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நிகழ்வே இருக்குது. நான் அதை வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறமா அந்த மீனிங் பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கிலாந்தில் வந்துட்டு ஒரு 19ஆம் நூற்றாண்டில் சார்ல்ஸ் பாய்காட் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்திருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு லேண்ட் ஏஜென்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மக்கள், அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கடுமையாக நடந்திருக்காரு. அந்த வாடகை வாங்குறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமான வாடகை வாங்குறது, ரொம்ப கடுமையாக வந்து நடந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை சுத்தமாக இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, அவரை சுத்தமாக நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து யாருமே பொருட்களை விற்கிறது இல்லை. போஸ்ட்மேன் வந்து அவருக்கு லெட்டர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த பகுதி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. 1850ஆவது வருடத்தில் இவரை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்படி அவாய்ட் பண்ணும்போது அப்போது அந்த டைமில் இதை வந்து பரவலாக பயங்கரமாக போயிருக்கு. என்னடா இப்படி ஒரு மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த மக்கள்லாம் வந்து இவரை, சார்ல்ஸ் பாய்காட் இருக்கார் இல்லையா, அவரை வந்து புறக்கணிச்சாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த ஆக்ஷனுக்கு, அந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறதுக்கு அவருடைய பேரவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் பாய்காட். இந்த செயலுக்கு அவரை புறக்கணிச்சாங்க இல்லையா, அதனால இந்த புறக்கணிப்புங்கிற விஷயம் வந்து இவரால் தான் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால இவரோட பேரவே அந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறதுக்கு வேர்பா யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்களேன், இப்போ பாய்காட், அதோடைய பாஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய்காட்டட். ஓகேங்களா? பாய்காட், பாய்காட்டட், பாய்காட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து V1, இது V2, V3லயும் அதே தான். இப்ப இதுக்கு புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, வெளிநடப்பு. ஓகேங்களா? வெளிநடப்பு அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இப்போ நிறைய சட்டசபையில உட்காந்து பேசிக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த விஷயம் வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு பிடிக்கல, உடனே வந்து என்ன பண்றாங்க, வெளிநடப்பு செய்யறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம், த பார்ட்டி மெம்பர்ஸ் பாய்காட்டட் த மீட்டிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல வந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்சனுடைய நேமை அப்படியே அந்த செயலுக்கு பயன்படுத்துறது, அல்லது வந்து ஒரு லிட்ரேச்சர்ல இருந்து வரக்கூடிய கேரக்டரோட நேமை வந்து பயன்படுத்துறது, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எப்பானிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எப்பானிமஸ் வேர்ட்ஸ். இங்க பாருங்க, எப்பி, எப்பி அப்படின்னா ஆஃப்டர் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஆஃப்டர். நிமோ அல்லது நிமா அப்படின்னா நேம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நேம்ட் ஆஃப்டர் சம்மோன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருடைய பேரை ஒரு விஷயத்துக்கு அப்படியே அந்த வார்த்தையை வந்து அந்த பொருளுக்கு பயன்படுத்துறது, அந்த சொல்லுக்கு பயன்படுத்துறது. அப்படி உருவான வார்த்தைகளை தான் நம்ம வந்து எப்பானிமஸ் வேர்ட்ஸ் சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.